நம்மிடம் காணப்படும் மற்றொரு பலவீனம் துணிவோடு ஜெபிப்பது எப்படி என்பது நமக்கு தெரியாது. பல நேரங்களில் கடவுளின் திருவுளத்தை நாம் அறிந்த பிறகும் கூட நமக்கு துணிவு இல்லாமல் இருக்கிறது. உள்ளார்வம் குறைந்து காணப்படுகிறது. அப்போது தூய ஆவி அந்த துணிவாக நம்மில் இணைந்து கொள்கிறார். துணிவோடு ஜெபிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. துணிவான ஜெபம் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியது. இறையரசு கட்டப்பட துணிவான ஜெபம் அவசியமாக இருக்கிறது. தூய ஆவியானவர் ஜெபத்திலே நம்முடைய பங்காளர் மட்டுமல்ல, நம்முடைய வழிநடத்துனரும் அவர்தான். அவரது தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரது வழி நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய முழு ஜெபத்தையும் தூய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். மிக பெரிய காரியங்கள் நடைபெற ஆரம்பித்துவிடும். தூய ஆவியானவர் 9 வகையான அருட்கொடைகளை நமக்காக வைத்திருக்கிறார். அவைகள் தங்கம் மற்றும் வெள்ளியை காட்டிலும் மேலானவை. உலகத்தில் உள்ள எல்லா வைரங்களையும் விட ஒவ்வொரு அருட்கொடையும் மேலானது. அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 4 முதல் 11 வரை. நம் வாழ்க்கையில் இந்த அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள விரும்புவது அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள் சிறிது நேரம் அமைதியாய் இருந்து தூய ஆவி என்ன கூறுகிறார் என்பதை கவனிக்க முயற்சி செய்யுங்கள். அவரின் வழி நடத்துதலை பின்பற்றுங்கள். தொடர்வோமா நண்பர்களே?